بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சொர்க்கத்தின் இன்பங்கள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகிறானா, இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரங்களில் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஏளனமான பேச்சுக்கள், அவதூறுகள், அடிவுரைகள், பொய் வழக்குகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிற நாம், ஏராளமான விமர்சனங்களை சந்திக்கிற நாம், ஆறுதல் அடையக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இது அனைத்திற்குமே மறுமை என்ற அந்த உலகத்தில் சொர்க்கம் என்ற பரிசு நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு விஷயம்தான் நம்மை ஆறுதல் அடைய செய்கிறது. அதனால்தான் அந்த சொர்க்கத்தை நினைவூட்டக்கூடிய வகையில, சொர்க்கம்னா வெறுமனே நம்ம இங்க இருக்கிற ஒரு அரண்மனை மாதிரி, இங்க இருக்கிற ஒரு பூஞ்சோட மாதிரி நம்ம நினைத்து விடக்கூடாது. சொர்க்கம் என்று சொன்னால் அதனுடைய இன்பங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நம்ம நினைவுபடுத்திக் கொண்டோமேயானால் இன்னும் ஆழமாக வீரியமாக நம்முடைய பிரச்சாரத்தை நாம் செய்ய முடியும் என்பதனாலதான் இந்த தர்பியாவுல இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதன் ஏதோ ஒரு சொகுசு வாழ்க்கை என்று நினைக்கிறான் என்று சொன்னால், ஒரு கார் வைத்திருப்பது, ஒரு பங்களா வைத்திருப்பது, இதெல்லாம் ஒரு சொகுசான வாழ்க்கை என்று நினைக்கிறான். நிறைய வேலைக்காரர்கள் இருப்பது, இந்த சொகுசுகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மனிதனுக்கு நிரந்தரமா, இதெல்லாம் ஒரு நிலையான இன்பமா? சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்றாங்க, அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடுங்காலமாக அழிவே இல்லாத ஒரு இன்பங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். நீங்கள் விரைந்து நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். சமூக பணிகளில் விரைவாக செயல்பட வேண்டும். சமூகத்துக்காக போராடும் பொழுது அதுல உங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. சத்திய பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அதுல உங்களுக்கு எந்த பின்வாங்கலும் இருக்கக்கூடாது. சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ். உங்களுக்கு பரிசு சொர்க்கத்தில் இருக்கிறது. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கிறது? அருளுக சமாவாத்து வல் அருள், வானங்கள் பூமி அளவுக்கு அதனுடைய அகலம் இருக்கிறது. சொர்க்கம் எப்படி இருக்கும்னு கேட்டா, இந்த வானம் பூமி எவ்வளவு விசாலமா இருக்கிறது, அந்த மாதிரி சொர்க்க நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். ஒய்தத்தில் முத்தகையின், இது இறையச்சமுடையவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். சொர்க்கம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டம் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த வான பூமியை பார்த்துக் கொள்ளுங்கள், இது எவ்வளவு பிரம்மாண்டமோ அவ்வளவு பிரம்மாண்டமானது சொர்க்கம் அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான், துன்யா, இந்த உலக வாழ்க்கையை கொண்டு இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உலகத்துல மனுஷன் எல்லா தவறுகளும் செய்யறதுக்கு உலகத்தினுடைய இந்த இன்பங்கள் அடையணுங்கிறது காரணமா இருக்கு. லஞ்சம் வாங்குறது காரணம் என்ன? சொகுசா வாழணும். சோத்துக்கு வழி இல்ல லஞ்சம் வாங்கல. வட்டிக்கு வாங்குறான, சோத்துக்கு வழி இல்லாம வாங்குறானா, சொகுசு வாழ்க்கைக்காகத்தான் அந்த வட்டி வாங்குறான். அப்ப திருடுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை மனுஷன் பார்க்கிறான். இதை எப்படியாவது அடையணும். இப்ப இதை கொண்டு இவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். வமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரத்து இல்லா மத்தாவும், மர்மையோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை இருக்குதுல, இது வெறும் அற்ப சுகம், இதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது.
இதெல்லாம் கொஞ்ச நாள்ல முடிவடையக்கூடியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி பல இடங்கள்ல நமக்கு சொல்றான். இந்த உலகத்தோட நீங்க அதை கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்ண இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறான். நம்ம பார்க்கிற இப்ப இங்க இருக்கக்கூடிய வீடுகள், வியாபார ஸ்தலங்கள், பள்ளிவாசல்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறான்னு வைங்க, அது அவனுக்கு சொர்க்கமா தெரியும். இந்த வானலாவ உயர்ந்து நிற்கிற கட்டடங்களை பார்த்து, அங்க இருக்கிற அந்த ஆடம்பரமான பள்ளிவாசல்களை பார்த்து, அழகான ரோடுகளை பார்த்து, நீச்சல் குளங்களை பார்த்து என்ன செய்வான் மனுஷன்? பெருமைப்படைவான். வாழ்க்கையின் இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. ஒரு சொர்க்கம் மாதிரி இந்த உலகம் காட்சி தருகிறது என்று அதை பார்த்து மனுஷன் ஒரு நேரத்தில் பெருமைப்படைவான். அதே நேரத்தில் சொந்த ஊரை நினைச்சு பார்க்கும்போது ஒரு தனிமையில் அங்க இருப்பான்ல, மனைவி இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல், பெற்றோர் பக்கத்தில் இருக்காமல், எவ்வளவு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை கிடைச்சாலும் அது பெருசா தெரியுமா? ஊரை நினைச்சு பார்க்கும்போது இதெல்லாம் என்னடா, நம்முடைய உள்ளூர்ல பழைய கஞ்சி குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தோமே, அந்த சந்தோஷம் வெளிநாட்டுல இருக்குதா? இந்த ஆடம்பர வாழ்க்கையில இருக்குதா? இந்த சொகுசுல மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா என்று இதை பார்க்கும்போது அது அவனுக்கு அற்பமா தெரியுது. உலகத்துல ஒரு இன்பத்தை பார்க்கும் பொழுது மனுஷன் அதுல திருப்தி அடைய மாட்டான். எதுக்கு சொர்க்கத்தை ஒப்பிட்டு பேசல? ஒரு சிங்கப்பூர் மாதிரியான ஒரு ஊரை பார்த்தா இருந்தாலும் கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு அந்த புல்வெளிகளோட அப்படி இருப்போம்ல, இப்படி இருக்குமா இப்படின்னு பாடுறாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு நேரத்துல வேற நாடுகள் இருந்தாலும் கூட, ஆடம்பரமான அந்த கட்டடங்களை பார்த்தாலும் கூட, இதெல்லாம் நம்ம கிராமம் மாதிரி வராது இப்படின்னு மனுஷன் அதுக்கு ஆசைப்படுறத பார்க்கும். போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறத விரும்பின மனுஷன் இன்னைக்கு என்ன செய்யறான்? 5 ஸ்டார் ஹோட்டல்லயே போய் பழைய சோறு திங்கிறான். பழைய சோறு வைக்கிறீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அப்ப அதுக்கு மனுஷன் ஆசைப்படுறான். எல்லாம் பழைய காலத்தை நோக்கி என்ன செய்யறான் மனுஷன்? திரும்பி வர்றான். எல்லாமே சலித்து போய் விடுகிறது. சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்னா அதுல சலிப்பே இருக்காது. இதை விட அது பெட்டரா இருக்குமே, அதை விட இது பெட்டர் இப்படிலாம் இருக்காது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பட்டாடை கொண்டு வரப்படுகிறது. அப்ப நபி தோழர்கள்லாம் அதனுடைய அழகை பார்த்து, இந்த மென்மையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வளவு சாஃப்டான பட்டா, இவ்வளவு அழகான துணியா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம் மனாதியிலு சாது பின் முஆதின் ஃபில் ஜன்னதி அஃதல மின் ஹாதா. சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்துல ஒரு கைக்குட்டை, ஒரு கர்ச்சீஃப் வழங்கப்படும். அந்த கர்ச்சீஃப் இதை விட பிரமாதமா இருக்கும். நீங்க இந்த பட்டாடை, உயர்தரமான பட்டாடை, மெல்லிய பட்டாடை, பார்ப்பதற்கு கவர்ச்சியான ஒரு பட்டாடை, இதை பார்த்து இப்படி ஆச்சரியப்படுறீங்களே, விரும்புறீங்களே. சாது பின் முஆதுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கைக்குட்டை, ஒரு சொர்க்கவாசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைக்குட்டை இதை விட அழகாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்க உள்ள கர்ச்சீஃபை பார்த்தா அவ்வளவு ஆடம்பரமா இருக்கும் என்று சொர்க்க வாழ்க்கையை பற்றி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதாக சொல்றாங்க, ஆதத்துல் இபாதி, நீ இபாதிய சாலிஹி, என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் சொர்க்கத்துல. எப்படிப்பட்ட பாக்கியங்களே, எப்படிப்பட்ட இன்பங்களே! மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியத் வலா கத்தர அலா கல்பி பஷரின், எந்த மனிதனுடைய கண்களும் பார்க்காத, எந்த மனிதனுடைய காதும் கேள்விப்படாத, எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை செய்யாத பாக்கியங்கள் எல்லாம் என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் சொர்க்கத்தில் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம கற்பனை பண்ணி வச்சிருப்போம் சொர்க்கம் அப்படி இருக்குன்னு, அப்படிலாம் இருக்காது. அதை விட பயங்கரமா இருக்கும். கற்பனையில எட்டவே எட்டாது. கற்பனையில நீங்கள் சொர்க்கத்தை வடிவமைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை நீங்க வாழ்நாள்ல கேள்விப்பட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காட்சியை வாழ்நாள்ல நீங்க பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியங்களை சொர்க்கத்துல வச்சிருக்கிறேன் இப்படின்னு அல்லாஹ் செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப இந்த சொர்க்க வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க வேண்டுமையானால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் வந்து அந்த இன்பங்களுக்கு ஈடே இல்லைங்கிறான். ஈடு இணை இல்லாத, எந்த கண்களும் பார்த்திராத ஒரு அற்புத காட்சிகள், அற்புத வார்த்தைகள், அற்புத ஒரு பூமியை அங்க படைச்சிருக்கிறாங்க. அதை நம்ம அடைவதாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல சில சிரமங்களை அனுபவித்தார்கள். வறுமையில நம்ம இருக்கிறோம், நமக்கு அது கஷ்டமாக தெரியும். ஒரு பதவி பறிக்கப்பட்டு இருப்போம், அது சில பேருக்கு ஒரு கஷ்டமாக தெரியும். அல்லது வேற ஏதாவது உலகத்துல புகழ் மரியாதை இழந்து நிற்போம், அது நமக்கு சிரமமாக தெரியும். பிரச்சார காலத்துல பல பிரச்சனைகளை சந்திப்போம்,
அது நமக்கு சிரமமா தெரியும். என்ன சிரமமாக இருந்தாலும் அந்த சொர்க்க வாழ்க்கை அல்ல நமக்கு தயார் பிடிச்சிருக்கானே. அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்துல வாழுகின்ற காரணத்தினால் வட்டியிலிருந்து விலகி நடக்கணும், வரதட்சணை வாங்காமல் இருக்கணும், உபச்சாரம் செய்யாமல் இருக்கணும், எந்த தீமைகளும் போய் அண்டிவிடக் கூடாது என்று தவிர்த்து இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அங்க நமக்கு கூலி இருக்கிறது என்ற ஒரு ஆறுதலை நம்ம என்ன செய்யணும், சொர்க்கத்தை நினைத்து அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த வாழ்க்கைக்கு அழிவே கிடையாது. இங்க எல்லாமே ஒரு அற்ப சுகமாத்தானே இருக்குது. மனுஷன் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. நேற்று ஒரு போன வருஷம் உள்ள போட்டோவை இந்த வருஷம் உள்ள போட்டோவையும் பார்த்து மனுஷன் கவலைப்படுறான். எவ்வளவு அழகா இருந்த போன வருஷம், இப்ப உடம்பு போட்டுச்சே கவலைப்படுறானா இல்லையா? எவ்வளவு 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நம்ம நல்ல உடல் திடகாத்திரமா இருந்தோம், இப்ப சுகர் இப்படி ஆயிட்டமே இப்படி நினைக்கிறான். தலையில உள்ள முடிய பார்த்து கவலைப்படுறான். அழகா நரைச்சிருச்சே, தாடி நரைச்சிருச்சே, தலை நரைச்சிருச்சே, வயசு கூடிக்கிட்ட போகுதே. ஒவ்வொரு அவனுடைய அந்த பிறந்த தேதி வரக்கூடிய நேரத்துல எல்லாம் மனுஷன் நினைச்சு பாக்குறான், இருக்க நாள் கூடிக்கிட்ட போகுது, வயசு என்ன செய்ய, வயசு குறையல, வயசு கூடிக்கிட்ட போகுது இப்படின்னு கவலைப்படுறான். அப்ப இது எல்லா உலகத்துல உள்ள எந்த இன்பங்களா இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது. எல்லாம் அற்பமா தான் இருக்கிறது. நல்ல முடி வச்சிருப்பான், ஸ்டைல் பண்ணிருப்பான், அழகா சீவி இருப்பான், பார்த்தா முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, பார்க்கும்போது கவலையா இருக்கு, தொப்பியை போட்டு மறைக்க வேண்டியிருக்கு. அது வெளி உலகத்துல ஒரு கொஞ்சம் முடிவோட நடமாட முடியல. அப்ப இந்த சுகங்கள் எல்லாம் நம்ம எதையெல்லாம் அனுபவித்தோமோ எல்லாம் அற்பத்துல அற்பமா இருக்கிறது. கல்யாணம் பண்ணும்போது இருந்த மாதிரி மனைவி இருக்கிறாளா? கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்ச நாளைக்கு நம்ம கேட்க முடியுங்க, உனக்கு என்ன வேணும், அப்ப எனக்கு என்னங்க தேவை, எல்லாமே தான் இருக்கிற, எதுவுமே வேணாமா. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துட்டா சந்தோஷமா இருக்கும்ல. ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு பிள்ளை பிறந்தோட அப்புறம் தான் ஐடியா பண்ணுவாங்க, இவர்கிட்ட என்ன வாங்குறது, இப்படியே இருக்கிற பொறுப்பு இல்லாம நகை கேட்கணும், வீடு கேட்கணும் இப்படின்ற. கல்யாணம் பண்ண ஆரம்பத்துல எப்படி இருந்தாலும் கேட்க முடியுமா? அதெல்லாம் அற்பம் தான். கணவன் அப்படிதான், கல்யாணம் பண்ண புதுசுல என்ன செய்வாரு, கேட்காத எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, அவளே கேட்காட்டிலும் போய் கூட்டு போய் ஊர் சுத்துவாரு. இதே மாதிரி எல்லா காலத்திலயும் இருப்பாரா? அப்படி இருக்க மாட்டாரு. அதெல்லாம் பிள்ளைலாம் பார்த்தா ஜெல்ல முடிச்சு வீட்டுல பேசாம கடை இப்படின்னு போயிடுவான். அப்ப எல்லாமே ஒரு முதலாளி கடையில சேரும்போது இவ்வளவு அன்பா பேசுவாரு, பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது வர்ற அன்னைக்கு வாத்தியார் இவ்வளவு அன்பா பேசுவாரு. இப்படியே கடைசி வரைக்கும் இருப்பாரா? பிரம்பு எடுப்பார். நம்ம எடுத்து செய்வாரு, ஒழுங்கா வர்றே இல்லையா? அப்ப இப்படி இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் நம்ம அன்பாக வளர்த்த, செல்லமாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகள் திருமணம் ஆன பிறகு திருமணமான ஒரு மாப்பிள்ளையோட செய்யறாங்க, போயிடுறாங்க, நம்ம கூட இல்லை. இப்ப இல்லாம உலகத்துல உள்ள எந்த இன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்மளை விட்டு ஒவ்வொருத்தவராக மரணத்தை அடைகிறாங்களா இல்லையா? அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்துல உள்ள எல்லா இன்பங்களுமே ஒரு அற்ப இன்பங்கள் தான். வீட்டுல உள்ள நம்முடைய பொருள்கள் இருக்கு பாருங்க, ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதுக்கு கூட வாரண்டி டைம் இருக்கு, எவ்வளவு நாள் இது இருக்கும். மனுஷனுக்கு எந்த வகையான ஒரு வாரண்டியும் கிடையாது. எவ்வளவு நாள் மனுஷன் இருப்பான், இதை அனுபவிப்பான், இதுக்கு ஏதாவது ஒரு வாரண்டி இருக்குதா? இல்ல. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹாதால ரிஸ்குனா மாலஹு மின் நிஃபாத். நம்ம மறுமையில வழங்கக்கூடிய இந்த ரிஸ்க் இருக்குது, இந்த சொகுசு இன்பம், இந்த வாழ்வாதாரம் இருக்குது, இதுக்கு அழிவே கிடையாது. அங்க இளமை மாறாது, அங்க மனுஷனுக்கு இன்பமும் துன்பமும் கலந்துட வராது, இன்பம் மட்டுமே இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், அதை சொல்லி காட்டான். என்ன மாதிரியான இன்பங்கள்லாம் இருக்கும்? இன்னைக்கு நம்ம புருஷ வீட்டுல வாழ்றோம், ஒரு நல்ல வீட்டுல ஒரு கட்டடத்துல இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுத்து மாற மாட்டேங்குது, வாடகை கொடுக்க முடியல. மாசம் மாசம் சம்பாதிக்கிற பணத்துல பாதி பணம் இவங்களுக்கு போகுது இப்படின்னு கவலைப்படுறோம். ஒரு சொந்த வீடு கட்டினா கூட வீடை கட்டி முடிக்கிறக்குள்ள மொத்த சொத்தை வாங்கிடுவாங்க பொழுது. அப்படி இன்ஜினியர்கள் என்ன செய்யறா, அதுக்கு காசை கொடுங்க, இதுக்கு காசை கொடுங்கன்னு நாளுக்கு நாள் பொருளாதாரமும் ரேட்டு பிடிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு வீடை கட்டி குடிபோவதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது, வாடகை கொடுத்து எவ்வளவு கஷ்டப்படுறோம். இதெல்லாம் பெரிய அளவுல நமக்கு மன உளைச்சல் உண்டாக்குறது இல்லையா? வீடு கட்டிய பிறகு ஒரு சந்தோஷம் கிடைத்தாலும் கூட கட்டி முடிச்சு மூத்தா போயிருமே, இதை அனுபவிக்க முடியாத காலகாலம் நம்ம இருந்து இதை அனுபவிக்க போறோமா? எவ்வளவு ஆடம்பரமா கட்டினாலும் அற்ப காலம் தான் இந்த உலகத்துல வாழ போறோம், சொற்ப காலம் தான் வாழ போறோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்க, மறுமையில இதெல்லாம் இலவசமா தர்றான். எதை இலவசமா தர்றான்? மிகப்பெரிய அரண்மனைகளை, ஏராளமான அறைகள் கொண்ட சொர்க்கங்களே அல்லாஹ் இலவசமா தர்றாங்களாம். இதுக்கு நீ வாடகை கொடுக்க தேவையில்லைப்பா, இதுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னு பேட்டரி வைக்க தேவையில்லை, இதுக்கு ஏசி தேவையில்லை, உனக்கு எல்லா வசதிகளும் கொண்டதாக அரண்மனைகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. லாக்கின் லதீன தகவ் ரப்பஹும் லஹும் குரஃபும் மின் ஃபௌகிஹா குரஃபும் மப்னியா. யார் தங்களுடைய இறைவனை பயந்து நடக்கிறார்களோ
அவர்களுக்கு அரண்மனைக்கு மேல எழுப்பப்பட்ட அரண்மனைகள் அங்கே இருக்கிறது. இப்படி நல்லா என்ன செய்யறாங்க, சொர்க்கம் அரண்மனை, அரண்மனை இங்க உள்ள அரண்மனை மாதிரி அப்படி கற்பனை பண்ணக்கூடாது. அரண்மனைக்கு மேல அரண்மனை, அடுக்கு மாடிகள் மாதிரி, அடுக்கு கட்டடங்கள் மாதிரி, அரண்மனைக்கு மேல அரண்மனை என்று அது வானலாக உயர்ந்திருக்கும் என்று அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உலாயிக்க யுஜ்ஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு, இந்த உலகத்தில் அவர்கள் துன்பங்களை சகித்துக் கொண்ட காரணத்தினால் அரண்மனைகளை அவர்கள் பரிசுகளாக வழங்கப்படுவார்கள். வயுலக்கவுன ஃபீஹா தஹியத்தன் வ ஸலாமா, முகம்மனும் சலாமும் அங்கே அவர்களுக்கு சொல்லப்படும். காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அந்த சொர்க்கத்தில் அவங்க செய்வாங்க, நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். ஹஸ்னத்து முஸ்தகர்ர வ முகாமா, அது அழகான தங்குமிடம், அழகான ஓய்விடம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், அரண்மனையில வெறும் கட்டடம் மட்டும் இல்லை, அதை சுற்றி பூஞ்சோலைகள் இருக்கும். எப்படிப்பட்ட பூஞ்சோலை, நீண்ட நெடிய மரங்கள். ஒரு ஊர்ல மனுஷன் அதை ஆசைப்படுறாங்க, என்னதான் ஒரு சிட்டியில வாழ்ந்தாலும் ஒரு ஓய்வு, ஒரு மன அமைதி கிடைப்பதாக இருந்தால் நம்ம ஆறுகள், மலைகள், அந்த மரங்கள், இந்த மாதிரி அடர்ந்த காடுகள், இதை போய் பார்க்கணும் இப்படின்னு ஆசைப்படுறான். இதுக்காக வேண்டி பயணம் பண்ணி போறான். அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்லி காட்ட, இன்னல் முத்தகீன ஃபீ லிலாலின் வ உயூன், இறையச்சமுடையவர்கள் நிழல்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். மரங்கள்னால நிழல்களும் இருக்கும், அதுல நீரூற்றுகளும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அங்கே அவர்கள் சூரியனை பார்க்க மாட்டார்கள், வெயிலையும் பார்க்க மாட்டார்கள், அந்த மாதிரி கடும் குளிரையும் பார்க்க மாட்டார்கள். மரங்கள்லாம் நிறைஞ்சிருந்தா இரவு நேரங்களில் கடுமையா குளிரும்ல, அந்த மாதிரி கடுமையான குளிர்ச்சி அங்க இருக்காது, அங்க சூரியன் இருக்காது. அப்ப மிதமான ஒரு ஒரு சூழ்நிலையில வெப்பமும் இல்லாம குளிரும் இல்லாமல் ஒரு நியூட்ரலா அவங்க செய்வாங்க, ஒரு சொகுசான வாழ்க்கை அனுபவிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் சொல்லி காட்டுறான். அந்த சொர்க்கத்துல ஏராளமான மரங்கள், மரங்களுடைய நிழல்கள் இருக்கும் அப்படி சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரத்தை பத்தி சொல்றாங்க, இன்னபில் ஜன்னத்தில் ஷஜரத்தன், சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை ஒரு பலமான, ஒரு பலம் வாய்ந்த ஒரு குதிரை, கட்டுடல் கொண்ட ஒரு குதிரை, அதுல ஒருத்த பயணம் பண்ணி போனான். அவன் போய் முடிகிறதுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. 100 வருடம் ஆனாலும் அந்த சொர்க்கத்துடைய மரத்துடைய நிழல் இருக்குல்ல, அதை அவன் கடக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தை சொல்றாங்க. மரம் ஏதோ பக்கத்துல ஊண்டி அப்படி நினைக்க கூடாது. மரம் என்று சொன்னால் ஒரு மரத்துடைய நிழல் எந்த அளவுக்கு இருக்கும், குதிரையில 100 வருஷம் பயணம் பண்ணாலும் கூட அந்த நிழல் அது வரைக்கும் இருக்குமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்துடைய மரத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபீ சித்ரி மஹ்லூத், அவர்கள் முள்ளி இல்லாத இலந்தை மரத்திற்கு அடியில் இருப்பார்கள். தலகி மந்தூத், குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு அடியில் இருப்பார்கள். லில்லி மம்தூத், நீண்ட நெடிய நிழல்களுக்கு அருகில் இருப்பார்கள். மாய் மஸ்கூப், ஓட்டிவிடப்படக்கூடிய நீருக்கு அருகாமையில் அவர்கள் இருப்பார்கள். ஃபாக்கிஹத்தின் கதீரா, ஏராளமான கனிவர்க்கங்களுக்கு அருகாமையில் அவர்கள் இருப்பார்கள். லா மக்துவத்தின் வலா மம்னுவா, அது துண்டிக்கப்படாது, அது சுவை மாறி போகாது. உயர்ந்த அந்த விரிப்புகளுக்கு இடையில, அந்த கட்டில்களுக்கு இடையில அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி என்ன சொல்றான். அங்க இலந்தை மரம் இருக்கும், குலைகள் தள்ளிய வாழை மரம் இருக்கும், நீண்ட நெடிய நிழல்கள் இருக்கும் என்று சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மரங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். இதுக்கு ஆசைப்படுங்கப்பா, நீ எதுக்கு ஆசைப்படணும்? நீங்க இந்த மாதிரி ஒரு வெப்பமான ஒரு உலகத்துல ஒரு ஊர்ல வாழ்கிறீர்கள், இதுல உள்ள இன்பங்களை பக்கத்துல ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று அதை தேடி ஒரு நாள் 2 நாள் போயிட்டு வர்றீங்க, அதுக்காக செலவு பண்றீங்க. நீங்க இருக்கிற இடமா ஊட்டியை விட பல மடங்கு ஒரு அற்புதமான ஒரு இடமாக அந்த சொர்க்கம் இருக்கும். அந்த ஊட்டியை கூட இரவுல பறக்க முடியாது, கடுமையான குளிர் இருக்கும். குளிர் இல்லாமல் வெயில் இல்லாமல் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். இதெல்லாம் இருக்குது. முக்கியமான தேவை இருக்குதுல்ல, உணவு தேவை. இது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சாப்பாடு முக்கியம்ல. அப்ப அது ஒரு முக்கியம் தானே, உணவு என்பது ஒரு முக்கியம் தான். இதுக்காக மனுஷன் கொள்கை கூட இழக்கிறான். சாப்பாட்டுக்காக வேண்டி வரட்சணை வாங்கி கல்யாணம் பண்றான், அவன் பாட்டு போயிடறான். நமக்கு சோறு கிடைச்சா போதும், சோறு கண்ட இடம் சொர்க்கன்னு போயிடறான். ஆனா அல்ல சொல்றான், அட சொர்க்கத்துல உனக்கு இருக்குடா, இங்க சோறுன்னு கொள்கை விட்டுறாரு. ஆடம்பரமா கல்யாணம் பண்ணுவான், போயிடறான், சாப்பாடுக்கு போயிடறான். ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு,
அந்த வீட்டுல உணவுகள் வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது, பிரியாணி நடைபெறுகிறது, அதுல போய் நிக்கலாம். அங்க போய் சாப்பிடுற மனித நேயமா? அங்க போய் சாப்பிடுற மனசாட்சி உள்ளவன் போய் சாப்பிடுவானா? செத்து போன வீட்டுல சோகத்தை கடைபிடிப்பதற்கு பதிலாக பிரியாணி திண்டு செத்து போனவன செய்யறான், கொண்டாடுறான். அப்ப இப்படி சோரண்டா போயிடறான் பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டா மிம்மா எத்தகையரும், அவர்கள் விரும்பக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஏராளமான கனிவர்க்கங்கள் அங்கே இருக்கிறது. கனிவர்க்கங்கள்ல வெறும் கனி மட்டும் இல்ல, வல்லகமி தயிரின் மிம்மா எஸ்தவும், அவர்கள் விரும்புகிற அந்த பறவைகளுடைய இறைச்சியும் கிடைக்கிறது. இப்படிங்கிறான். நம்ம என்ன இறைச்சி சாப்பிடுறோம்? ஆடு மாடு கோழின்னு தான் சாப்பிடுறோம். பார்க்கிற பறவை சாப்பிட முடியுமா? ஆசைப்படுவோம். ஆசைப்பட்டாக இந்த பறவையை நம்ம வந்து பிடித்தால், இதை வந்து வேட்டையாடினால் அரசாங்கம் பிடிச்சிடும். இப்படி நிறைய சாப்பிட நினைச்சாலும் என்ன செய்வோம்? சாப்பிட முடியாத நிலைமையில இருப்போம். அது ஆளுகிட்ட சொல்லி வச்சு, இந்த மாதிரி குக்கு வந்த கொண்டு வாங்க, இந்த பறவை வந்த கொண்டு வாங்க, இப்படின்னு அதனுடைய அந்த ருசிக்காக என்ன செய்யறோம்? ஆளுகிட்ட சொல்லி வைக்கிறோம். அல்லாஹ் சொல்ற, நீ எந்த பறவையை விரும்புற கண்ணில் பாக்குறியா, இதை சாப்பிடுறதா வந்து நிற்கும். அந்த மாதிரி அவர்கள் விரும்பக்கூடிய பறவைகளுடைய இறைச்சியும் இங்க கிடைக்கும் அப்படிங்கிற அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், இங்க பார்க்கிற அந்த பழங்களுடைய விலை, இந்த காய்கறிகளுடைய விலையெல்லாம் மனுஷன் செய்யறா மோந்துதான் பார்த்துக்க முடியும். அப்படி நாளுக்கு நாள் ஒரு வெங்காயத்துடைய விலை தாறுமாற ஏறி போகுது. அப்படி என்ன செய்யறான் மனுஷன்? இதையெல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு வந்து கஷ்டப்படுறான். அல்லாஹ் வந்து சொல்லி காட்ட, குல்லமா ருசிகு மின்ஹா மின் சமரத்தி ரிஸ்கா, அவர்களுக்கு அதுல இருந்து கனிவர்க்கங்கள் உணவுகள் வழங்கப்படக்கூடிய நேரங்கள் என்ன மனுஷன் நினைப்பா, இந்த ஆப்பிள் தான் உலகத்துல தின்றமே, இந்த கொய்யாவத்தான் உலகத்திலே பார்த்தோம்னு அப்படி நினைப்பான். பார்ப்பதற்கு அந்த மாதிரி இருக்கிறது. முத்தசாபிகா, அல்லாஹ் சொல்ற, அந்த உருவத்துல தான் அப்படி இருக்கிறது. நீ சாப்பிட்டு பாரு, சொர்க்கத்து பழம், உலகத்து பழமா இது? என்ன இது வந்து கல்லை வச்சு பழுக்க வைக்கிறதா? இது வந்து இயற்கையாக அல்லாஹ் படைத்திருக்கிற சொர்க்கத்துல உள்ள பழம். நீங்க சாப்பிடுங்க, டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இப்படின்னு ஒவ்வொரு பழத்தையும் சாப்பிடும் பொழுதும் ஒவ்வொரு விதமான சுவை, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான சுவையை அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி வச்சிருப்பதாக அப்படி அல்லாஹ் செய்யறா. திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வலகும் ரிஸ்குஹும் ஃபீஹா புக்ரத்தம் வஅஷியா, அவர்களுக்கு காலை மாலை என்று 2 வேளை உணவுகள் அங்கே இருக்கும். ஒரு நேரம் கொடுத்துட்டு அடுத்த வேளை பட்டினி போட மாட்டான். 2 வேளை உணவு இருக்கும் என்று அப்படி அல்லாஹ் சொல்றான். 2 வேளை உணவு உண்டா, அந்த டயத்துக்கு அவங்களுக்கு அந்த உணவு கிடைக்கும். நினைச்ச நேரத்துல எல்லாம் மனிதன் சாப்பிட முடியும். நினைச்ச நேரத்துல எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வகையில அந்த சொற்கை இருக்கும் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார்கள். ஜன்னத்தின் ஆலியா, உயர்தரமான சொர்க்கத்தில் இருப்பார்கள். தானியா, அதனுடைய கனிவர்க்கங்கள்லாம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கும். குழு வஷரபு ஹனியன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, நீங்கள் கடந்த காலங்களில் செய்த அந்த வேலைகளின் காரணமாக, தியாகத்தின் காரணமாக உண்ணுங்கள் பருங்கள் என்று அவர்களுக்கு பரிமாறப்படும். தூக்கி போட மாட்டாங்க. மாணவர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த உணவு கொடுக்கிற கூட சில பேர் செய்வோம், பொண்டாட்டி கூட கோபமா இருக்கிற தட்டை தூக்கி தம்னு போடுவான். இந்த மாதிரி அங்க உணவு தரப்படுமா? உணவு வந்து சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி பரிமாறப்படும். உண்ணுங்கள் குடியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறா, அந்த உணவை பத்தி சொல்லி காட்டுறான். அப்ப அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறா, உணவு மட்டும் இல்ல, அங்க குடிபானங்களும் இருக்கிறது. எப்படிப்பட்ட குடிபானம்? அதை அல்லாஹ் சொல்றான். இன்னல் அபுரார யஸ்ரபூன மின் காசின் கான மிஸாஜுஹா காஃபூரா, என்னுடைய அந்த அடியார்கள் நல்லவர்கள் குவளைகள் இருந்து நீர் அருந்துவதற்கு அவர்களுக்கு குவளைகள் வழங்கப்படும். அந்த தண்ணீர் வந்து அதுல கற்பூரம் கலந்திருக்கும் அப்படிங்கிற அல்லாஹ். கற்பூரம் கலந்து அது எப்படி தண்ணீர் இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ண தேவையில்லை. அது ஒரு மாதிரியான சுவையா இருக்கு, நமக்கு தெரியாது. சொர்க்கத்துடைய நீரை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம தண்ணி குடிக்கிற கற்பூரம் கலந்திருந்தா எப்படி இருக்கு, அந்த மாதிரி நல்லவா இருக்குன்னு நினைக்க தேவையில்லை. சொர்க்கத்துடைய நீரை பொறுத்த வரைக்கும் அந்த வாசம் நிறைந்த தண்ணீராக அது ஒரு விதமான சுவையாக இருக்கும் என்று அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஐனை யஸ்ரபு பிஹா இபாதுல்லாஹி யுஃபஜ்ஜிருனஹா தஃஜீரா, ஒரு ஊற்று அங்கே இருக்கும். அதை வந்து அல்லாஹ்வுடைய அடியார்கள் அதுல இருந்து நீர் புகட்டப்படுவார்கள். அது அவர்களுக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும். என்ன தேவையாக இருந்தாலும் எந்திரிச்சு போற மாதிரிலாம் இருக்காது, இல்லாம பக்கத்தில் கொண்டு வரப்படும். யுதாஃபு அலைஹிம் பிசிராபின் மின் தஹபின் அக்வாபின், தங்க தட்டுகள், தங்க கூலைகள் அவர்களை சுற்றி சுற்றி வரும். உணவு சொர்க்கத்துல உணவு எப்படி வரும்? சுத்தி சுத்தி உணவுகள் வந்து நம்ம கிட்ட வரமா எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி அவர்களை சுற்றி கொண்டே வரும். அவருடைய உள்ளங்கள் விரும்பியதெல்லாம் அங்கே கிடைக்கும். என்னவெல்லாம் மனுஷன் நினைக்கிறானோ எல்லாமே சொர்க்கத்தில் இருக்கிறது.
கண்கள் குளிரக்கூடிய அந்த இன்பங்கள் அங்கே இருக்கிறது. வான்தும் ஹாலிதூன், அதுல நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் அப்படிங்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த பானங்களும் தங்க தட்டுல உணவுகளும் இங்க தங்க தட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு அல்ல தடை விதிக்கிறான். அங்க அல்ல என்ன செய்யறான், தங்க தட்டுகள்ல தங்க கூலைகள்ல நமக்கு உணவும் பானமும் பரிமாறப்படும் என்று அப்படி அல்ல இந்த சொர்க்கத்தை பத்தி சொல்லி காட்டான். தங்க தட்டுல ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம், இந்த உலகத்துல ஒருத்தர் செய்யறா தங்க தட்டுல சாப்பிடுறான்னா அந்த நகைகளை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை அணிவிக்கிறதுக்கு தான் மனுஷன் ஆசைப்படுவானே தவிர தங்க தட்டுல சாப்பிடுறது பெருமையின் அடையாளம். இவன் என்ன செய்யற மனுஷன் ரொம்ப ஆணவம் பிடிச்சு போய் தலையில அந்த ஆணவம் உட்கார்ந்து இருந்தா தான் தங்கத்தை என்ன செய்வோம், தங்கத்துல தட்டு செஞ்சு சாப்பிடுவோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா மறுமையில உங்களுக்கு ராஜ தர்பார் இருக்கிறது, நீங்கள் விரும்பின மாதிரி சொர்க்கத்துல இருக்கலாம் என்று அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டலாம். இஸ்கவுனம் ரஹைக்கு மகத்துவம், நீங்க ஏதோ ஒரு வெறும் தண்ணி மட்டும் கொடுப்பாங்க நினைக்காதீங்க. மனுஷன் இன்னொரு பானத்துக்கு ஆசைப்படுறான், அதுக்கும் தண்ணின்னு தான் பேர் வச்சிருக்கான். என்னது, சாராயம். அல்லாஹ் சொல்ற முத்திரையிடப்பட்ட மதுபானம் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். ஹிதாமுகு மிஸ்கும், அதனுடைய கலவை அதனுடைய முத்திரை கஸ்தூரியாக இருக்கும். அப்படி திறந்தாலும் நாத்தடிக்காது. இங்க ஒரு சாராய கடை பக்கம் போன நாத்தடிக்கிறதுல மூக்கப்பத்திரி போட வேண்டியிருக்குல்ல, அங்க அந்த மாதிரி இருக்காது. திறந்த முன் அப்படி கஸ்தூரி வாடை வீசக்கூடிய அவர்களுக்கு மதுபானம் புகட்டப்படும். போட்டியிடக்கூடியவர்கள் இதுல போட்டியிட்டு அல்ல. அதனுடைய கலவை தஸ்னீம் என்ற நீரூற்று, தஸ்னீம் என்ற நீரூற்றுல உள்ள அந்த தண்ணீரை கலந்து கஸ்தூரி வாசத்தோட ஒரு மதுபானம், அதாவது கெட்டு போகாத ஒரு மதுபானம் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த மதுபானம் யாருக்கு கிடைக்கும், இந்த உலகத்துல தண்ணி அடிச்சுட்டு கீழே விழுகிறான்ல, தண்ணி அடிச்சுட்டு கெட்ட வார்த்தை பேசுறான்ல, தண்ணி அடிச்சுட்டு மூளை இழக்கிறான்ல, பகுத்தறிவை இழக்கிறான்ல, இவனுக்கு கிடைக்காது. இது இங்க சுவை மாதிரி அவனுக்கு தெரிந்தாலும் சொர்க்கத்துல மதிக்கிற மாதிரி இருக்குமா. தண்ணி அடிக்கிறவனு போய் கேட்டா ஏன்டா தண்ணி அடிக்கிற, உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த சொர்க்கத்துல மதிக்கிற மாதிரி இருக்குமா. இவனுக்கு அங்க அது கிடைக்குமா. சொர்க்கத்துல மதுபானம் இருக்கிறது, அது வரைக்கும் பொறுமையா அறிக்கிறான்ல. இதெல்லாம் நாட்டம் பிடிச்சது, இதெல்லாம் கொண்டு போய் பள்ளியையும் பாச்சானையும் பேட்டரியையும் எதெல்லாம் மனுஷனுக்கு போதை உண்டாக்குன்னு இவன் நினைக்கிறானோ எல்லாத்தையும் போட்டு செய்யறான். கழிவுகளை கொண்டு சாக்கடையை கொண்டு சாராயம் என்று தருகிறார்கள். இதை சாப்பிட்டு மூளை கெடுத்துக்கிறாத, இதை சாப்பிட்டு பொண்டாட்டி இழக்காத, இதை சாப்பிட்டு உயிரை இழக்காத, இதை சாப்பிட்டு பிள்ளைகளை இழக்காத, மான மரியாதை இழக்காத, இப்படி நல்லா சொல்லி காட்ட சொர்க்கத்துல சுவையான அந்த மனிதனுடைய அறிவு கெட்டு போகாத மதுபானம் வழங்கப்படும் என்று அல்லாஹ் அதையும் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மஸலுல் ஜன்னத்தில் லத்தீ உஇதல் முத்தகூன், அந்த இறையச்சமுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசினின், கலப்படம் இல்லாத தண்ணீர் உண்ட ஆறுகள் அவர்களுக்கு இருக்கிறது. வான்ஹாரும் மின் லபனின், நம்ம நினைப்போம்ல ஒரு ஊர்ல பாலாறா ஓடனா இப்படி இருக்கும், இப்படின்னு செய்யற பாலாறுன்னு பேர் வச்சிருப்போம், ஒரு அருவிக்கு அப்படி பேர் வச்சிருப்பான். ஆனால் அங்க எப்படி இருக்கு, பாலாலை ஆறுகள் ஓடுமா அல்ல சொல்ற, தண்ணீர் கொண்ட ஆறுகளும் இருக்கிறது. அந்த தண்ணீர் கலங்கம் அடையாது. கால் வச்சவன கலங்கம் அடையுமா, ஒரு கள்ளத்துக்கு போட்டவன கலங்கம் அடையுமா. உள்ள என்ன இருக்கிறது என்று தெளிவாக தெரிகிற மாதிரி கண்ணாடி போன்ற என்ன செய்ய கலங்கமுடையாத நீர் கொண்ட ஆறுகளும் அங்கே இருக்கிறது, பால் ஆறுகளும் அங்கே இருக்கிறது. நம் எத்தகையர் தாமுகு, அதனுடைய சுவை மாற்றமடையாது. வான்காரும் ஹம்ரின் லல்லத்தின் ஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு சுவையாக இருக்கிற மதுபான ஆறுகளும் அங்கே இருக்கிற. மதுபானம் ஆற ஓடுமா இல்ல சொல்ற, இங்க உள்ள இதை போய் நிக்க உள்ள நின்று நீ போய் கஷ்டப்பட்டு போய் ஏன் குடிக்கிற, அங்க அல்ல சுத்தத்துல தயார் பண்ணி வச்சிருக்காங்க. குடிப்பவர்களுக்கு இன்பமாவும் இருக்கும், ஆறுகள் மாதிரி போடுங்க அல்ல. வான்காரும் அசலின் முசஃபா, அங்கே தூய்மையான தேன் ஆறுகளும் இருக்கிறது. அப்ப தண்ணீர் கொண்ட ஆறுகளும் பால் ஆறுகளும் தேன் ஆறுகளும் மது ஆறுகளும் போடக்கூடிய ஒரு அற்புத பூமியாக அல்லாஹ் செய்யறான், அந்த சுருக்கத்தை படித்து வைத்திருக்கிறான் என்று இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது போக மனுஷனுக்கு இன்னொரு பொருள் மேலே ஆசை அதிகமா இருக்கு. ஆம்பளை உங்களை எல்லாருக்கும் என்ன ஆசை, ட்ரெஸ் மேல உள்ள ஆசை. என்னதான் இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்ன செய்யறாங்க, ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி ட்ரெஸ்ஸை வாங்கி அடுக்கணும். வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பீரோல நமக்கு இடஒதுக்கீடு இருக்காது, பீரோல பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ல நிறைய இருக்கும். அப்ப ட்ரெஸ் மேல மனுஷனுக்கு ஒரு மோகம் இருக்குல்ல, ஒரு புது ட்ரெஸ் போட்டு அதே பார்த்துட்டே இருப்போம். கும்பலையா இருந்தவங்க யாரும் கேட்கலன்னு மண்டை வெடிச்சு போயிடும். யாரா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லல, காதுல போட்டுக்கிற தோடு எப்படி இருக்குன்னு சொல்லல, அவ்வளவுதான். கையில போட்டுக்கிற மோதிரத்தை காட்டி காட்டி பேசுவார்கள். இந்த மாதிரி என்ன செய்யறது, இப்படி காட்டி காட்டி இப்படித்தானே பேசுவாங்க, எல்லாம் இப்படி பேசுவார்கள். அப்ப அந்த மோதிரத்தை எல்லாரும் புகழணும்,
ட்ரெஸ்ஸை எல்லாரும் புகழணும் இப்படின்னு ட்ரெஸ் மேல மனுஷன் ஒருமுகமா இருக்கானா இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸை 10 தடவை கழட்டி கழட்டி செய்வான். ஒரு கடையில போய் சட்டை எடுக்கிறாங்க 10 சட்டையை மாட்டி கழட்டி கண்ணாடியில் பார்த்து திருப்தி அடைய மாட்டான். திருப்தி அடையாம வருவான், வேற வழியில் ஊத்திக்கிறோம் இப்படின்ட்டு. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், இறையச்சமுடையவர்கள் பாதுகாப்பான இடத்துல இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், சொர்க்கங்களையும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். யுல்பஸூன மின் சுந்துஸின் வ இஸ்தபரத்தின் முத்தகாபிலீன், சுந்துசி இஸ்தபரக் என்ற பச்சை நிற பட்டாடைகளை உடுத்திக் கொண்டு ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள் இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தகபின், தங்கத்தாலான காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். தங்க நகைகளும் பட்டாடைகளும் முடித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுபோக அந்த கட்டில்கள், மெத்தைகள், விரிப்புகள், தலையணைகள் இதுவும் சொர்க்கத்தில் இருக்குங்கிறான். ஃபீஹா சுருரும் மர்ஃபுவா, இந்த மாதிரி கட்டில் மெத்தையெல்லாம் பார்க்காத ஆள்கான செய்வான். ஒரு லாட்ஜில் அவனுக்கு ரூம் கிடைக்கணும் வைங்க, ஒரு போற இடத்துல ஒரு விருந்துக்கு போற ஒரு வீட்டுக்கு அங்க கட்டில் போட்டு அழகா விரிச்சு வச்சிருக்கான்னு வைங்க, ஆள் போற வரைக்கும் பார்த்துட்டு ஆள் போனோட அதுல படுத்து ஒரு ஜம்பு அப்படி குதிச்சாதான் அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு மனசு ஆசைப்படுறாங்கல்ல, உயர்தரமான கட்டில், அதாவது நல்ல தரமான கட்டில வாங்கினாத்தான் முதுகோடி வராது. இப்படின்னு வேலையை பார்த்து விசாரிக்கிறான். வேலை கூட உள்ள கட்டில்களை வாங்க நினைக்கிறான். ஏழைகள் என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு 2000 ரூபாய்க்கு இருந்தா போதும், ஒரு 3000 ரூபாய்க்கு இருந்தா போதும் இப்படின்னு ஒரு கட்டில் வாங்க ஆசைப்பட்டு கொண்டு தரம் குறைந்த கட்டிலை வாங்குறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றேன், உலகத்துல இதுக்கு கஷ்டப்படுறீங்கள, இதுக்கு காசு பணம் கொடுக்குறீங்கள, இதுக்கு ஒரு அற்புதமான விருப்புகள் போட நினைக்கிறீங்கள, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபீஹா சுருரும் மர்ஃபுவா, உயர்ந்த கட்டில்கள் அங்கே இருக்கிறது. வஅக்வாபும் மௌதுவா, அதே மாதிரி குவளைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். நமாரிக்கும் மஸ்பூஃபா, வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிற தலையணைகள் அங்கே இருக்கும். ஜராபியும் மபசூசா, விரிக்கப்பட்டிருக்கிற கம்பளிகளும் அங்கே இருக்கும் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாத்திலும் மனுஷன் செய்வான், சொர்க்கவாசிகள் சாய்ந்து கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் முன்னெடுத்து கொண்டிருப்பார்கள் இப்படின்னு அல்லாஹ் செய்யறாங்க. அங்க உணவு இருக்கிறது, குடிபானம் இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, உனக்கு சொந்தமான அரண்மனை இருக்கிறது. சொத்தை இன்னைக்கு உலகத்துல என்ன செய்யறான், அடுத்தவன் தட்டி பறிக்க ஆசைப்படுறான். உனக்குன்ற சொந்தமான அரண்மனைகள் அங்க இருக்கிறது என்று இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இது எல்லாமே இருக்கு, சாப்பாடு இருக்குது, குடிபானம் இருக்குது, கட்டில் மெத்த இருக்கு, எல்லாம் இருந்து ஜோடி இல்லைண்டா மனுஷன் ஆசைப்படுறா. இதுதானே, இதுக்கு தான் செய்யறா. பெண்ணு விஷயத்துலதான் நிறைய பேர் ஏமாந்து விடுகிறார்கள், இதுலதான் வழிதவறி போய் விடுகிறார்கள். எவ்வளவு நல்ல மனிதனையே இந்த பெண் ஆசை இருக்கிறது, இது கெடுத்துறதுல அல்லாஹ் சொல்லி காட்ட. இந்த உலகத்துல உள்ள பெண்களை பார்த்து சுத்தமான நிலைமை அடைவாங்கல்ல, இந்த பெண்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள், இந்த அழகுல மயங்குகிறீர்கள், இதுல வழிதவறி போகிறீர்கள். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்ற, வலகும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, அங்கே தூய்மையான துணைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். வஹும் ஃபீஹா காலிதூன், அதுல அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிற சொர்க்கத்தை பத்தி. இந்த உலகத்தில் உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு குறிப்பிட்ட நாட்கள் அவங்ககிட்ட என்ன செய்ய முடியாது. மனிதன் எவ்வளவு அழகியா இருந்தாலும் அவங்ககிட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதுல பல காரணங்களை சொல்லி அதை புறக்கணிக்கவும் செய்வாங்க. அந்த தூய்மையான துணைகளை பத்தி அல்லாஹ் சொர்க்கத்துல சொல்ற, தூய்மையான துணைகள்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு இந்த மாத விளக்கெல்லாம் ஏற்படாது. அவங்கள்ட்ட வேற விதமான வியர்வையோ ஒரு உபாதைகளோ அதெல்லாம் அவங்கள்ட்ட ஏற்படாது. தூய்மையான துணைகள்ங்கிறாங்க. அப்ப அந்த உலகத்துல உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஆசைப்படுறான்ல, சினிமா நடிகைகளை பார்த்து ஆசைப்படுறான், ஒரு ஆபாசமா அரைகுறை ஆடை இருந்துக்கூடிய பெண்களை பார்த்து என்ன செய்யறான், ஆசைப்படுறான். அப்ப இதுல தன்னுடைய வாழ்க்கையவே வீணாக்கிறான். ஆனால் இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உலக அழகியா இருந்தாலும் ஒரு நேரத்துல கிளவிய போயிடுவாங்க. அவங்கள ரொம்ப காலத்துக்கு ஒரு மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியுமா? பல காரணங்களால் அந்த இன்பங்களை எல்லாம் புறக்கணிக்கவும் செய்வார்கள். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சொர்க்க வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுறான். கூருள் ஈன் என்று சொல்லக்கூடிய நீலவிழி கண்ணியரை, அகன்ற விழி கண்களுடையவர்களை நாம் அவர்களுக்கு மனம் முடித்து வைப்போம். நம் எத்மிசுகுன்ன இன்சும் கபலகும் தீகின்ன காசிராத்து தர்பி, பார்வையில் தாழ்த்திய பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். நம் எத்மிசுகுன்ன இன்சும் கபலகும் வலாஜான், எந்த மனிதர்களும் ஜின்களும் தீண்டிராத ஒரு பெண்களாக அவங்க இருக்கிறாங்க. எந்த மனுஷ கண்ணை அவங்களை இது வரைக்கும் பார்க்கல, எந்த ஒரு ஜின்னுடைய கண்களை அவங்க மேல படல, யாருமே உங்களை தீண்டல. அப்படிப்பட்ட கண்ணியர்களை அவங்களுக்கு மனம் முடித்து வைப்போம் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இன்ன அன்சனாகுன்ன இன்ஷா, அவர்களை ஒரு புதிய படைப்பாக படைத்திருக்கிறோம். அபுகாரா, அவர்களை கண்ணியர்களாக படைத்திருக்கிறோம். உருபன் அத்தராபா, ஒரே வயதுடையவர்களாக, இளமை மாறாதவர்களாக அவங்களை படைச்சிருக்கிறோம். கிளவியாகவும் மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதவிலக்கு பிரசவம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. இவ்வளவு நல்ல மனைவியை கட்டினாலே
கடையில கொண்டு போய் நகை வாங்கி தரணும்ல, அவங்களுக்கு சோறு போடணும்ல, அவங்களுக்கு சம்பாதிக்கணும்ல. அங்க அந்த விஷயமும் இருக்காது. டார்ச்சர் பண்றாங்க என்ன செய்ய மாட்டான், மனைவியை நினைச்சு பார்க்க மாட்டான். துணி வாங்கி கேட்டு டார்ச்சர் பண்றான், நகை வாங்கி கேட்டு டார்ச்சர் பண்றா. ஊர்ல எனக்கு அப்படின்னா செலவு பண்ணணுமா? செலவில்லாத மனைவி, தூய்மையான மனைவி, செலவில்லாத ஒரு இலவசமா அல்ல தரக்கூடிய அந்த ஒரு இன்பங்களோடு கூடிய ஒரு மனைவி என்று அல்ல அதை சொல்லி காட்டான். கண்ணகுங்கள் யாத்முத்துவல் மர்ஜான், எப்படிப்பட்டவங்களா அவங்க இருப்பாங்க? முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டு இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பெண்களை உலகத்தில் நம்ம பார்க்கவே இயலாது. அப்ப அப்படி அல்ல செய்யறான். இப்படி ஒரு பெண் இருந்தா எப்படி இருக்கும்? முத்துக்கள் பவளம் மாதிரி அவர்கள் இருப்பார்கள் என்று செய்யற. மேக்கப் இல்லாம இங்க மேக்கப் போட்டு தான் செய்வாங்க, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுவார்கள். அங்க அல்லாஹ் சொல்ற முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வலவு அன்னம் ராத்தம் நிசாய் அகலில் ஜன்னத்தி இத்தலாத்து இல்ல அருள் இல்ல அலாத்துமா பைரகுமா. சுத்தத்துல உள்ள அந்த பெண்கள்ல ஒரு பெண்ணு இந்த உலகத்துல எட்டி பார்த்தாங்கன்னு வைங்க, இந்த வானபூமி ரெண்டுக்கு இடையில உள்ள இடமெல்லாம் அப்படி வெளிச்சமாக மாறி போய்விடும். வானபூமி ரெண்டுக்கு இடையில உள்ள இடங்கள்லாம் நறுமணம் கமலும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொர்க்கத்து பெண் எப்படி இருப்பாங்கன்னா அவ்வளவு வெளிச்சம். அப்படி வானபூமியவே ஒரு வெளிச்சமுடையதாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அற்புத பெண்களாக அவங்க இருப்பாங்க, அழகான பெண்களாக இருப்பார்கள், அவ்வளவு நறுமணமுடையவர்களாக அவங்க இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல நசீஃபுஹா கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா. அந்த பெண்கள் போடக்கூடிய முக்காடு இருக்கு பாருங்க, அது இந்த உலகத்தையும் இதுல உள்ள எல்லாத்தையும் விட உங்களுக்கு பெருசா இருக்கும். அந்த பெண்ணுடைய முக்காடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அப்படி மனிதன் ஆசைப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கிளவிய செய்யறாங்க, குமரி மாதிரி நடிக்க விடுறாங்க. அதுக்கு தங்க பல்லுக்கு தமிழ்நாட்டை எழுதி தட்டுமான்னு பாட்டு பாடுறாங்க. என்ன இந்த மாதிரி என்ன செய்யறான்? இதுக்கு ஒவ்வொரு நாட்டை எழுதி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் என்ன எல்லாம் கருப்பா இருப்பாங்க, வெள்ளையை காட்டுறது. கிளவியா இருப்பான், கிளவிய குமரியை காட்டுவான். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சொர்க்கத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க போடக்கூடிய தலைமுக்காடு இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் கொடுத்து அழகாங்க. அந்த மாதிரி இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? அதையும் சொல்லி காட்டுறான். இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்க அல்லாஹ் உணவுகளை தயார்படுத்தி வச்சிருக்கான். இந்த உலகத்துல உணவுக்காக நம்ம செலவு போடுறோம், குடிபானங்கள் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பஞ்ச காலங்கள்ல அது கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு நினைத்த அந்த குடிபானங்களை குடிக்க முடியல. அல்லாஹ் எல்லா வகையான இன்பங்களை நம்ம இன்பம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ இதையெல்லாம் கூட பல மடங்கு கற்பனையை எட்ட முடியாத இன்பங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்லலாம். இது போக இன்னைக்கு மனுஷன் செய்யறான் பாக்குறான். சில பேர் சில பெண்கள் கேள்வி கேட்பாங்க, பெண்களுக்கு இந்த மாதிரி ஊர்ல இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் பொதுவா துணைகள், தூய்மையான துணைகள் அல்லாஹ் சொல்றான். பெண்கள் அவங்களுக்கு அல்லாஹ் செய்வான், இந்த மாதிரியான துணைகளை ஏற்படுத்தி இருப்பான். ஆனால் அல்லாஹ் அது நேரடியா சூழலை பெண்களுக்கும் துணைகள் இருக்குன்னு செய்யல. ஏன்னா ஆண் தான் அதிகமா ஆசைப்படுறவனா இருக்கான். ஒரு ஆண் தான் சொல்லுவாங்கல்ல, கிளி மாதிரி புண்டாட்டி இருந்தாரு குரங்கு மாதிரி ஒண்ணு தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆண் இதுக்கு ஆசைப்படுறதுனால அல்லாஹ் செய்யறான், இதுக்கு ஆசைப்பட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணாத, இதுக்கு ஆசைப்பட்டு வெளியிட்டு போவாத இப்படின்னு ஆணுக்கு அறிவுரை சொல்லும் போது உனக்கு அந்த தூய்மையான துணைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறான். அதே நேரத்தில் பெண்களுக்கும் அவங்க விரும்புவார்கள். என்ன செய்வான்? ஆணுக்கு கொடுக்கிற எல்லா இன்பங்களையும் எல்லா பாக்கியங்களையும் சொர்க்கத்துல பெண்களுக்கும் வச்சிருக்கலாம். சில பேருக்கு அதுல ஒரு டவுட், இந்த பெண்களே அல்ல மனைவி ஆக்கிட்டான், மனைவி எல்லாம் இல்லாட்டிதான் இதுக்கு பேர் சொர்க்கம். மனைவி இருந்தா என்ன, சில பேருக்கு உலகம் நரகமா தெரியுதுல, மனைவி இருந்தா செய்யற சொர்க்கத்துல இந்த உங்களுடைய இங்கோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அங்க இதோட என்ன பாருல அல்லாஹ் சொல்றேன், அங்க எல்லாருமே சகோதரர்கள் தான். அங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், வல்லதீன் ஆமனும் வத்தபாத்துக்கும் துரியத்தகும் ஈமானின் அல்ஹக்னாபியும் துரியத்தகும் அவங்க ஈமான் கொண்டவர்களையும் அவங்களை பின்பற்றினாங்கல்ல அவங்களுடைய சந்ததிகளையும் அருமை நாளில் அவங்க சந்தித்துக் கொள்வார்கள். நம்ம அவங்கள சந்திக்க வைப்போம். ரொம்ப அலத்தனாகும் அமலையும் செய்யும், அவருடைய எந்த அமல்களை நம்ம வீணாக்க மாட்டோம். புல்லும் இம்பிமா கசபரையின் அல்ல செய்யறான் சொல்லி காட்டலாம். அப்ப அங்க குடும்பத்தினர்கள் சந்தித்துக் கொள்வார்கள். அந்த சந்தித்துக் கொள்றதோட வேலை முடிச்சதை விட அங்க கட்டுப்பாடு கிடையாது. அங்க கணவனை கட்டுப்படணுமா, அங்க மனைவிக்கு பயப்படணுமா, அங்க மனைவிக்கு செலவு பணம் கொடுக்கணுமா, அங்க பிள்ளைகளை கவனிக்கணுமா, எந்த விதமான ஒரு சிரமமும் என்ன செய்யாது சொர்க்கத்துல இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டலாம். இது எல்லாத்தையும் விட சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டலாம், லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் இல்லா சலாமா. அங்கே சலாம் என்ற அந்த சாந்தி வார்த்தையை தவிர வேற எந்த வீணானதையும் மனிதர்கள் கேட்க மாட்டார்கள், சொர்க்கவாசியில் கேட்க மாட்டார்கள். அங்க புறம் இருக்காது, அவதூறு இருக்காது, அங்க கோல் சொல்றது இருக்காது, அங்க கெட்ட வார்த்தை இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் தான் இருக்கும், சலாம் என்பதுதான் இருக்கும் என்று அதையும் எல்லாம் சொல்லி காட்டலாம். அவருடைய உள்ளங்கள்ல சொர்க்கவாசியுடைய உள்ளங்கள் இருந்து விரோதத்தை நாம் கலற்றி விடுவோம். சொர்க்கவாசியுடைய உள்ளங்கள் என்ன இருக்காது,
குரோதம் இருக்காது. ஒருத்தனை அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய உள்ளங்கள்ல அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்காது. அதையெல்லாம் கலட்டி விடுவோம். அல்ல இகுவான நாளா சூரி முத்த காபிலின் அனைவரும் சகோதரர்களாக அந்த சேர்கள்ல ஆசனங்கள்ல உட்கார்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி எல்லாம் சொல்லி காட்டலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறாங்கல்ல, முதல்ல ஒரு கூட்டம் நுழைவார்கள். அந்த கூட்டம் எப்படி இருப்பார்கள் சொன்னா, அவர்கள் அந்த பௌர்ணமி இரவுல சந்திரன் இருக்கும்ல, அந்த மாதிரி பிரகாசமா இருப்பார்கள். அடுத்து சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் வானத்தில் இருக்கிற பயங்கர வெளிச்சமுடைய நட்சத்திரங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி அழகோட காட்சி தருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகளை பற்றி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் லா யபுலுன வலா யத்தகவத்துன, அவர்கள் அங்கே மலஜலம் கழிக்க மாட்டார்கள், அங்கே எச்சில் துப்ப மாட்டார்கள், அங்கே சளி சிந்த மாட்டார்கள். அவருடைய சீப்புகளே தங்கத்தால் ஆனதாக இருக்கும். அவர்கள் அனைவருமே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாறி எல்லாம் அடுத்தவங்கள சகோதரர்களா தான் நினைப்பாங்க. இங்க மாதிரி போட்டி, பொறாம, வஞ்சகம், கெட்ட எண்ணம், அடுத்தவன் அடிக்கணுங்கிற அந்த எண்ணம் இதெல்லாம் இல்லாமல் ஒரே மனிதனுடைய உள்ளங்கள் மாறி அனைவருடைய உள்ளங்களும் மாறி போய்விடும். அவர்கள் அனைவருமே ஆதமுடைய அந்த உருவத்துல 60 முளம் இருப்பாங்கல்ல, 60 அடி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 60 முளம் கொண்டவர்களாக சித்தூன திரான் 60 முளம் கொண்டவர்களாக சொர்க்கத்துல இருப்பார்கள் என்று என்ன செய்யறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி காட்டுறாங்க. இந்த சொர்க்கத்தை நம்ம அடைவதாக இருந்தால் இவ்வளவு இன்பம் கொண்ட சொர்க்கம் அல்ல. சொர்க்கம் அதுல வகை வகையான உணவுகள் இருக்கிறது, அதுல பானங்கள் இருக்கிறது, அதுல ஆறுகள் இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, அதுல ஏராளமான பாக்கியங்கள், தூய்மையான துணைகள் இருக்கிறார்கள், அரண்மனைகள் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான இன்பங்களை சொல்லி காட்டலாம். இந்த இன்பங்களை, சொர்க்கத்தை இன்பங்களை நம்ம அடைவதாக இருந்தால் அதுக்கு இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? ஏகத்துவவாதியாக ஒரு முஸ்லிம் வாழும். இந்த சொர்க்கம் யாருக்கு தான் கிடைக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு தர்கா போய் வணங்குறாங்கன்னு வைங்க, அங்க போய் வணக்கத்தை செய்யறாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு தயார்படுத்தி வச்சிருக்கிறான்? யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறாங்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இன்னதும் யுஷ்ரிக்கு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ் ரொம்ப ரொம்ப கம்மியா எதிர்பார்க்கிறது இதுதான். மனுஷங்கிட்ட தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று ஏராளமான வணக்கங்களை அல்லாஹ் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு சின்ன தகுதி, குறைந்தபட்ச தகுதி என்ன? அல்லாஹ்வுக்கு நீங்க இணை வச்சிடக்கூடாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் இப்படிங்கிற அல்லாஹ். இப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவனை தவிர யாரை வணங்காமல் ஒருத்தர் இருந்தால்தான் மறுமையில இந்த சொர்க்கம் என்ற பாக்கியத்தை செய்ய முடியும், அடைய முடியும். இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக ஏராளமான நல்ல காரியங்களை, நல்ல பணிகளை என்ன செய்து இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அந்த நல்ல காரியங்களை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற அந்த அமல்களை நம்ம செய்து மறுமை நாளில சொர்க்கம் என்ற அந்த இன்பத்தை அடைய வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அந்த சொர்க்க சோலைகளில் நுழைச்சுவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.